நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேங்க. கட்டாமல் விட்ட பழைய எல்ஐசி பாலிசியில் பணம் திரும்ப கிடைக்குமா? நீங்கள் ஏற்கனவே பாலிசி எடுத்திருந்தீங்க. கொஞ்ச நாள் கட்டினதுக்கப்புறம் பணம் கட்டாமல் விட்டுட்டீங்க. அப்போ அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கலாமா அப்படின்னு கேள்வி இருந்ததுன்னா இந்த வீடியோ பாருங்கள். இப்போது கொஞ்ச நாள் பணம் கட்டிட்டீங்க. ஒரு பாலிசி எடுத்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் பணம் கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் பணம் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த பணம் அந்த பாலிசிலேயே இருக்கிறதுக்கு உங்கள் பணம் போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் பணம் கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் கட்ட முடியல. அது கட்டாமல் விட்டு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது, இல்லை ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது அப்படின்னா அந்த பாலிசி கட்டி இது வரைக்கும் பணம் கட்டாத பணத்தை கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த பாலிசியில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 வருஷம் கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக இப்போ 20 வருஷம் பாலிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் பணம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த அதுக்கப்புறம் இல்லை ஒரு 5 வருஷம் பணம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 20வது வருஷத்தில் பாலிசி முடியும் போது நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எல்ஐசிலேருந்து கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு 50,000 பணம் மொத்தமாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி திரும்ப ரிட்டர்ன்ஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. 1,50,000 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது, டிபெண்டிங் ஆன் தி பாலிசி. ஸோ அது பாலிசி முடிகிற டைமில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இல்லை கொஞ்ச நாள் தான் கட்டியிருக்கேன், 1 வருஷம் கட்டியிருக்கேன், இல்லை 6 மாதம் கட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் கட்டாமல் விட்டுட்டேன், கட்டாமல் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இல்லை 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில கேசஸில் அந்த பாலிசியில் எந்த பணமுமே இருக்காது. அது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. சரண்டர் பண்ணியும் அந்த பணத்தை வாங்க முடியாது. அந்த பாலிசியை கண்டினியூவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. எதுக்கும் இப்போ கட்டாமல் விட்டுருந்தீங்க, ரொம்ப நாள் ஆயிருந்தது, இல்லை கொஞ்ச நாள் ஆயிருக்கு அப்படின்னா எதுக்கும் உங்களோட எல்ஐசி ஏஜென்ட் கிட்டேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற எல்ஐசி ஆஃபீஸ்லேயோ உங்களோட பாண்டை எடுத்து காட்டுங்க. இல்லைனாலும் எங்கிட்டே அந்த பாலிசி நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நானும் பார்த்து சொல்கிறேன். ஸோ அதில் ஏதாவது பணம் இருக்கா, அதில் அதை ஏதாவது கண்டினியூ பண்ண முடியுமா, அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியும் ஷூராக ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு கட்டாமல் விட்டு ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னிங்கன்னா அதில் பணம் இருக்காது. ஏன்னா கொஞ்ச நாளுக்குள்ளே இருந்தால் தான் அதை ரிகவர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் உங்களுடைய மன திருப்திக்காக அந்த பாலிசி நம்பரை வச்சு பார்த்துக்கலாம். அதையும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்ஐசி ஏஜென்ட்கிட்டேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனாலும் எங்கிட்டேயும் கொடுங்க. உங்களோட மன திருப்திக்காக அதில் ஏதாவது பணம் இருக்கா, அதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புதுசாக பாலிசி எடுக்கணுன்னாலவோ இல்லை உங்களோட பழைய பாலிசியில் ஏதாவது டவுட் கேட்கணுன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ராஜா, எல்ஐசி.